சென்னை சேத்துப்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜா துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். வழக்கு ஒன்றில் ரோஹித் ராஜா தேனியிலிருந்து கைது செய்த போலீசார் அவரை சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் ரவுடி ரோஹித் ராஜா துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். வழக்கு ஒன்றில் ரோஹித் ராஜாவை தேனியில் வைத்து கைது செய்த போலீசார் அவரை சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் போலீஸ் பிடியிலிருந்து ரவுடி ரோஹித் ராஜா தப்ப முயன்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீஸ் பிடியிலிருந்து தப்பிய ரவுடி ரோஹித் ராஜாவை பிடிப்பதற்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். ரவுடி ரோஹித் ராஜ் என்பவர் போலீசாரால் சென்னை சேத்துப்பட்டில் வைத்து சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்போது தேனியில் கைது செய்யப்பட்டார், எப்போது சென்னை அழைத்து வரப்பட்டார், தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை சேத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த ரோஹித் ராஜ் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இவர் டிபி சத்திரத்தில் இருக்கக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இந்த ரோஹித் ராஜா வழக்கு ஒன்றுல தொடர்ந்து போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில தான் இவர் தேனியில வைத்து போலீசார் கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி சென்னைக்கு அழைத்து வந்த போது சேத்துப்பட்டு பகுதியில அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்க இருந்த போதுதான் இவர் போலீஸ் பிடியிலிருந்து தப்பி அங்கிருந்து வெளியில ஓட முயற்சித்திருக்கிறார். உடனடியாக சுதாரித்த போலீசார் அவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவருடைய காலில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அவர் காலில் சுட்டதுல அவருக்கு காயம் ஏற்பட்டு தற்போது அவர் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்டிருக்கிற ரோஹித் ராஜாவுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் பிடியிலிருந்து தப்பித்து ஓடிய அவரை உடனடியாக சுதாரித்த போலீசார் வலது காலில் சுட்டு பிடித்து அவரை பிடிச்சிருக்கிறாங்க. இதுல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. கீழ்ப்பாக்க அரசு பொது மற்றும் அலுவலகத்திற்கு ரோஹித் ராஜாவுக்கு தொடர்ந்து போலீஸ் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வராங்க. காலில் இருக்க குண்டுகளும் அகற்றப்பட்டு வருகிறது. அவருக்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எதற்காக தப்ப முயன்றார், அது என்ன காரணம், வேறு ஏதாவது காரணம் அவரை சொல்லிட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த ரோஹித் ராஜா என்பவர் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இவர் சேத்துப்பட்டு பகுதியை சேர்ந்தவர். ஆனால் டிபி சத்திரத்துல இருக்கக்கூடிய HS அக்யூஸ்ட் ஆவார். இவர் ஏற்கனவே பிரபல தமிழ்நாட்டை, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடியான A+ கேட்டகரியான மதுரை பாலாவுடைய நெருங்கிய கூட்டாளி ஆவார். இவருக்கு ஏற்கனவே 2 கொலை வழக்குகளும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொலை முயற்சி வழக்குகளும் இருக்கிறது. 2022 ஒரு பினான்சியர் அமைஞ்சகரை காவல் எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு பினான்சியரை கொலை செய்திருக்கிறார் இந்த ரோஹித் ராஜா. இவர் மதுரை பாலாவுடைய நெருங்கிய நண்பர் மட்டும் கூட்டாளியும் ஆவார். இவரை போலீசார் தொடர்ந்து பல மாதங்களாக தேடி வந்த நிலையில தான் இவரை தேனியில வைத்து போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. தேனியில கைது பண்ணி சென்னைக்கு அழைத்து சேத்துப்பட்டு பகுதியில வைத்து விசாரித்து அதன் பிறகு டிபி சத்திரம் அழைத்து செல்ல இருந்த நிலையில தான் இவர் காவல் நிலையம் அழைத்து செல்ல இருக்கக்கூடிய நிலையில தான் இவர் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் அங்கிருந்து தப்பித்து ஓடும் போதுதான் இவருடைய காலில் போலீசார் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இவரை ராயப்பேட்டா பகுதியில் வைத்து போலீசார் காலில் சுட்டு பிடிச்சதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இவர் அங்கிருந்து தப்பித்து ராயப்பேட்டாக்கு வந்திருக்கிறதா அந்த போலீசார் தொடர்ந்து அவரை தேடி இருக்கிறாங்க. இதுல ராயப்பேட்டால பதுங்கி இருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்து நேரடியாக போலீசார் ராயப்பேட்டாவிற்கு சென்று அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காலில் அவர் மீண்டும் போலீஸை பார்த்து ஓட முயற்சிக்கப்பட்டால் அவருடைய காலில் சுட்டு போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்க. இவர் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசார் இது குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.